வாசலில் அமர்ந்திருக்கும் அகமது நாச்சியார் அன்று விடிந்து வெகுநேரமாகியும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்குள் சென்று பார்த்திருக்கிறார். படுக்கையில் அகமது நாச்சியார் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார். உடனே போலீசாருக்கும் உறவினர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாய கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். நகைக்காக கொலை நடக்கிறது என்றால் செயின் மோதிரம் மூலமும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது அவரின் நெருங்கிய உறவினரான சாகுல் ஹமீது என்பவர் கொடுத்த பதில்கள் போலீசாருக்கு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. இதனால் அவரிடம் கிடுக்கிப்பிடி விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகியிருக்கிறது. 46 வயதான சாகுல் ஹமீது சிக்கல் நல்லமுத்து மாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர். அவர் வீட்டில் தனிமையில் இருப்பதால் எளிதில் கொள்ளையடித்து விடலாம். டார்கெட்டை முடிவு செய்த சாகுல் ஹமீது இந்த கொள்ளையில் தனது நண்பர் பாலசுப்ரமணியனை கிரைம் சம்பவத்தன்று அகமது நாச்சியார் வீட்டில் தனிமையில் இருப்பதை உறுதி செய்து கொண்ட இருவரும் மெயின் ரோட்டில் செல்லாமல் வயல்வெளிகளில் புகுந்து அகமது நாச்சியாரின் வீட்டை அடைந்திருக்கிறார்கள். வீட்டு கேட்டை அலேக்காக கழட்டிய இருவரும் போர்ட்டிகோவில் அசந்து உறங்கிய அகமது நாச்சியாரின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை கழட்ட முயன்றிருக்கிறார்கள். திடுக்கிட்டு எழுந்த அகமது நாச்சியார் சத்தம் போடவே பதறிப்போன சாகுல் ஹமீதும் பாலசுப்ரமணியனும் கழுத்தை நெரித்து மூதாட்டியை கொலை செய்து